மதிய அமர்விலே மாவட்ட சங்கங்களும் முக்கிய அனைத்து சங்கங்களையும் பேசுவதற்கு வாய்ப்பளிக்கப்படும் என்று கூறிக்கொண்டு நம்மளுடைய காலை அமர்விலே திரு சுஷாலி இயக்குனர் CA ரவி அவர்களை வரவேற்று அகில இந்திய சித்தரித்து சங்க பொதுச்செயலாளர் அவர்களை வரவேற்கிறேன். அதன் பின்பு சென்னையில் இருந்து வந்திருக்கிறோம் தமிழ் மாநில பாதுகாப்பு சங்க கலைமணி சாந்தியம்மன் அவர்களையும் திரு நடராஜன் அவர்களையும் வரவேற்கிறேன். கலைமணி சாந்தியம்மன் மற்றும் மேடையில் வருமாறு மிக அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. கலைமணி சாந்தியம்மன் சரி, நம்மளுடைய அடுத்த கட்ட எல்லாரும் பேசிக்கலாம். இப்போ ஒரு 12 ஆயிடுச்சு. பேசி மதியம் ஒரு 2 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், என்னெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், என்ன பண்றது ஒரு விடை தெரியாமலே போயிட்டு இருக்கு. 98 பார்த்தோம்னா அப்ப காலை அமர்விலே முன்னாள் எங்களுடைய பாரம்பரிய கடலூர் மாவட்ட சோழராஜன் அவர்களையும் வரவேற்று அனைவருக்கும் பேசுவதற்கு வாய்ப்பு அளிக்கப்படும் என்று இந்த தருணத்தை சொல்லிக்கொண்டு யாரேனும் மற்ற சங்கங்கள் விடுபட்டிருந்தாலும் தப்பாக நினைக்க வேண்டாம். குடியாத்திய மாவட்ட சங்க நம்ம அமர்நாத் மதியம் அவர்கள் பேசலாம். என்ன குறுகிய காலம் அதெல்லாம் மத்தியானத்தில் நம்ம கொண்டு போயிருக்கோம். மதியானத்தில் வந்து நமக்கு அதுக்கப்புறம் ஒன்றும் அந்த புரோட்டோகால் பிரகாரம் பேசுவதற்கான நபர்கள் இல்லை. அந்த நேரத்தில் நம்ம பேசிக்கலாம் என்பதை மிக அன்போடு கேட்டுக்கிறோம். எல்லாரும் அமர்ந்து இன்று ஒரு நாள் இன்னும் ஒரு 4 மணி நேரம் எங்களோட ஒத்துழைப்பு கொடுக்கும்போது உங்களுக்காக தான் நாங்கள் நடத்திக்கிறோம். எங்களுக்குன்றதோட இந்த மாநாடு என்பது உங்களுடைய ஒருங்கிணைப்பு பண்ணி நம்ம என்னெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ பார்க்க வந்தாலும் ஒரு மெசேஜ் கொடுத்தாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரவிசார் அவங்களுக்கு மெசேஜ் கொடுப்பாங்க. இப்போ நம்ம பகலுடைய வந்து அவர் ஒரு மெசேஜ் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம பிரபலாஜி வந்து அவர் ஒரு செய்தியை உங்களுக்கு கொடுத்தாரு. இந்த மாதிரி உங்களுக்கு செய்திகளை கொடுப்பதற்காக ஒரு மாநாடு, அதாவது ஒரு 10 பேர் ஒன்று சேர்ந்தால்தான் ஒரு நடக்குது நம்ம தெரிஞ்சிக்க முடியும். இப்போ 98க்கு அப்புறம் நம்மளுடைய போராட்டங்கள் அதிகமாகிட்டு தான் போயிட்டு இருக்கு. நம்மளை வந்து அரசாங்கமோ யாருமே ஒன்று செய்யல, இருந்தாலும் நமக்கு வந்து தடை செய்யப்பட்ட அங்கீகாரத்தை கேட்கிறோம். நமக்கு வந்து அங்கீகாரம் என்னன்னா இப்போ நம்ம ஒரு ஃபார்மேஷன் பண்றாங்க அவங்க அரசாங்கம். அப்போ அந்த ஃபார்மேஷன் பண்ணும்போது நம்ம என்ன பண்ண முடியும், ஒருங்கிணைந்து தான் போக முடியும். நம்ம 1000 கதைகள் சொல்லலாம். நாங்கள் வந்து எங்கள் தாத்தா 3 தலைமுறைக்கு வைத்தியர், எங்கள் மூதாதையர் தலைவர்கள் சொல்லலாம் வைத்தியர்னால. அரசாங்கம் என்ன சொல்றாங்க, இப்போ படித்தவர்கள் மட்டும் வைத்தியம் பார்க்கணும் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேஷனை கொண்டு வராங்க. சரி, எதுக்காக கொண்டு வராங்கன்னு கேட்டீங்கன்னா காலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட், அதாவது உலகம் வரும்போது இதுவும் உங்களை நோக்கி வளர்ந்துட்டு போகுது. அப்போ அதெல்லாம் என்ன வரும், நம்ம பின்னாடி போயிட்டு இருக்கோம். ஏன் முன்னாடி போக வேண்டிய பின்னாடி போறாங்க, பின்னாடி வராங்க, முன்னாடி வர முடியல. அதுதான் இந்த கால சூழ்நிலையா போயிட்டு இருக்கு. அது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம எல்லாம் ஒன்றுமே இல்லை. எங்கேயோ ஒருத்தர் கைது செய்தாங்க, நம்ம ஏன் கிரிக்கெட் பார்த்துக்க மீண்டும் திருப்பூர்ல ஒரு கைது செய்யறாங்க, நடந்துட்டு தான் இருக்கு. இப்போ எல்லாரும் சொல்ற மாதிரி என்ன விஷயம் கேட்டீங்கன்னா அவங்க ஃபோன் பண்ணா ஊசி போட்டாங்க. ஊசி போடுறாங்களா போல நமக்கு தெரியும். உள்ள போய் பார்த்தா போட்டுக்க மாட்டாங்க, ஒரு சிலர் போட்டுருப்பாங்க. அப்படிலாம் இருக்கு காலகட்டத்தில். மருத்துவத்தை வந்து யாரும் தப்பா படித்தவர்களை விட படிக்காதவர்கள் சிறப்பாக செய்கிறாங்க. ஏன் செய்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா இது தொன்று வரக்கூடிய விஷயம் கிடையாது. மருத்துவம் என்பது எல்லாரும் செய்ய முடியாது. அதுக்குன்னு உள்ள ஒரு தகுதி படைத்தவர்கள் செய்ய முடியும். எனவே நாம் அனைவரும் சித்த மருத்துவர்கள் என்பதில் பெருமிதத்தோடு நம்முடைய வைத்தியத்தை நடைமுறைப்படுத்தி இந்த நாட்டுக்காகவும் இந்த
அந்த கர்மத்தை ஒழிப்பதற்கே நம்ம பல காலம் ஆகும். அதனால சரி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒற்றுமை தான். இப்ப நான் போட்டது வந்து பார்த்தீங்கன்னா 1500 பத்திரிக்கை, 1000 நோட்டீஸ், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் போட்டாங்க. என்ன மிஞ்சி போனா ஒரு 300 பேர் இருந்தாங்க. என்ன காரணம் கேட்டீங்கன்னா அவங்க வந்து அதை பத்தி யோசிக்கல. நம்ம அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருக்கோம். கண்டிப்பா வந்து வருங்காலங்களில் இன்னொரு 10 ஆண்டு போச்சு நீங்க வைத்தியம் பார்க்கலாம்னு சொல்லுவாங்க. நானே சொல்றேன். அப்ப என்ன காரணம் கேட்டீங்கன்னா அதுக்கு நம்ம ஏற்பாடு போகல. அப்ப என்ன செய்யணும்? நம்ம ஒற்றுமையை ஒருங்கிணைத்து மிக சிறப்பாக போகணும். இப்ப சென்னையில பாத்தீங்கன்னா சாத்தியப்படும் கலைமணி சாத்தியப்படும் நடராஜன் நல்ல கிளாஸ் பண்ணி நிறைய பேர் உருவாக்குறாங்க. அதோட முடியக்கூடாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மேற்கொண்டு போகணும். கடலூர் மாவட்ட சித்த வைத்திய சங்கம் இப்ப பல்வேறு சங்கங்களை இயங்கிட்டு இருக்கு, தடைபடாம இயங்கிட்டு இருக்கு. அந்த வேலை உங்களை ஊக்குவிக்கணும். சரி, ஊக்குவிட்டாங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா புதியவர்களை உருவாக்கணும். புதியவர் வருவவர்களை யோசிக்கிறாங்க. ஏன் ஐயோ நான் வரலப்பா, எனக்கு வைத்தியமே சரியில்லாம் படி ஏன் போறாங்கன்னு கேட்டீங்கன்னா இங்க உள்ள சூழ்நிலைகளும் இங்க உள்ள பிரச்சனைகளையும் பாக்குறாங்க. யாரும் நான்லாம் பாரு நானும் மருத்துவத்துக்கு தான் போனது 97 அதுக்கப்புறம் தான் இந்த சங்கத்தை வந்து இந்த அளவுக்கு உள்ளதுக்கு வந்தேன். இந்த சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா இது ஒரு 50 ஆண்டுகளை கடந்து இந்த மாநாட்டிலே பார்த்தீங்கன்னா இந்த 50 ஆண்டு தொடர்ந்து நடந்துட்டு இருக்குதுன்னா ரொம்ப ஒரு பெரிய ஒரு அனுகிரகம் தான். அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தா ஃபர்ஸ்ட் மட்டும் இருக்கிறவங்க தான் வந்து கனகரேடிகளா, இரண்டாவது இருக்கிறவர் என்மேல் மற்றும் சங்கத்தின் மேலே இறக்கும்போது கூட பற்று கொண்டவர் பதஞ்சலி ஐயா அவர்கள், மூன்றாக இருப்பவர் ஆனந்தகுமார் ஐயா அவரும் நம்முடைய ஆர்எம்பி காலத்தில் எல்லாரும் ஆர்எம்பி வாங்கி கொடுத்தவங்க அந்த ஒரு இருப்பார். நாலாவது இருப்பவர் நாளை கலியபெருமாள் ஐயா, சங்கம் என்று சங்கத்திலே உதவி கொடுத்தவர் கலியபெருமாள் அவர்கள். ஆறாவதாக இருப்பவர் கடமையில் தமிழன் தம்பி அவர்கள் ஏகி தனபால் ஐயா, அவர் வந்து சங்கத்தின் மேலே பட்டுக்கொண்டார். 4 நாட்கள் மறுபடியும் சங்கத்தை விட்டு விடாது, சத்தியவதியை விட்டு விடாது என்றார். அவங்க நல்ல விசாரிக்கும் போது கூட சங்கத்து மேல தான் பற்று வருது. அப்ப அவங்க எப்படி வாழ்ந்துருக்காங்க? அந்த வேலை சித்த வைத்தியத்து மேல வாழ்ந்துருக்காங்க. 6வது இருக்கிறவருக்கு ஒரு 105 வயதை கடந்தவர் தனபால் ஐயா, அவர் வந்து சித்த வைத்தியத்துல ஊசியல் போட்டுக்காத கடைசியா அவங்க 106 வயது 2 மாதம் ஆகிறது. நம்ம வந்து மௌனங்கள் செலுத்துறோம் 5 பேர்களுக்கு. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா கீரை கோவிந்தராஜன் பேரு, அவருக்கு நாங்க வச்சிருக்க பேர் அச்சாபீஸ். மாநாடு 25 நாள் ஆயிடுச்சு. நான் போன் போட்டு ஆனா எங்கடா இருக்கீங்க, அச்சாபீஸ் இருக்கீங்கன்னு கேட்பாரு. அந்த வேலையை இந்த சங்கத்தின் மேலே பற்று கொண்டவர் இருக்கும்போது இந்த சங்கமம் இந்த 47 கடந்த 50 ஆண்டு 100 ஆண்டு கடக்கும் என்பதை நான் உங்களிடத்திலே சொல்லிக் கொண்டு பெருமிதம் கொள்கிறேன். இந்த சித்த வைத்தியத்தை அதாவது உங்களுக்கு பார்த்தோம்னா நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ஒரு 5 நிமிடம் வந்து ஒரு மணிக்கு மௌன அஞ்சலி செலுத்துவது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லை, 1 மணி வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நாம் சித்த மருத்துவத்தில் என்ன செய்திருக்கோன்றத என்னெல்லாம் இப்படி பண்ணணுன்றத நம்ம முடிவு செய்யணும். செஞ்சாதான் நம்ம வந்து ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்தி கொண்டு போக முடியும். அப்படி இல்லைன்னா நம்ம இப்படியே போயிட்டு வந்தோம்னா ஒன்றும் கிடைக்காது. அந்த கூட்டமைப்பை ஸ்ட்ராங் படுத்தணும்னா என்ன செய்யணும்? அப்போ ஒற்றுமை வேணும். அப்போ ஒற்றுமைக்கு என்ன வேணும்? ஒரு தலைமை வேணும். அப்போ ஒரு தலைமை எப்படி கொண்டுட்டு போகலாம்னு பார்த்தீங்கன்னா நான் என்ன 4 இயக்கங்களை போவதோட நிறைய போவது நமக்கு சிறந்தது என்று நானும் பகலோனையாவும் முடிவெடுத்து அதற்கப்புறம் போன 2 ஆண்டுகளுடைய ஐயா பிள்ளை சாரை பார்த்து நடந்தக்கூடிய விஷயங்களை அனைத்தும் சொல்லி அதன் பின்பு அவர் டெல்லியிலே போய் அவர் ரவி சாணக்கியை இதை பற்றி கலந்து அதன் பின்பு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரவி சாணக்கியாஜி சென்றாண்டிலே இங்கே வந்தபோது அனைத்து சுத்தி காமிக்கப்பட்டு அவருடைய மனு கொடுக்கப்பட்டது. அந்த மனு பார்த்தீங்கன்னா இந்த மனு தான். அந்த மனுவில் முன்னாள் நம்மளுடைய 98 நடக்கப்பட்ட அனைத்து பிரச்சனைகளையும் எழுதி இந்த அகில இந்திய பாரம்பரிய அகில இந்திய சித்த வைத்திய சங்க சார்பாக வழங்கப்பட்டது. வழங்கிய உடனே அதை ஐயா டெல்லி வரைக்கும் போய்
முடியாது. 50 ஆண்டு கால பாரம்பரிய சித்த வைத்தியர் பிரச்சனைக்கு தீர்வு காணப்பட்ட தமிழ்நாட்டில் பாரம்பரிய ஐந்து சித்தர்கள் சங்க கூட்டாளி போய் அனைத்து சித்தர்கள் சுமார் 10,000 குடும்பங்கள் உள்ளன. அவர்கள் குடும்பங்களின் சார்பாக பெரும் மதிப்பிற்குரிய பிரதாப் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். 1982 ஆண்டு முதல் எங்களுக்கு வழங்கி வந்த RIP RSMP சான்றிதழ் அப்பொழுது உள்ள அரசாங்கத்தால் ஆயுஷ் அமைச்சகத்தால் தற்காலிகம் நிறுத்தி வைக்கப்பட்டது. இருப்பினும் கிராமப்புற வைத்தியர்கள் அனைவரும் இன்று வரை சித்த வைத்தியம் பார்த்து வருகிறோம். பாரம்பரிய சித்த வைத்தியர்கள் பல்வேறு இறைவர்கள் இருந்து வந்தன. அதனையும் பொருட்படுத்தாமல் மக்களின் நலனுக்காக கருத்தில் கொண்டு பாரம்பரிய சித்தர்கள் வைத்தியம் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறோம். இதனாலே எங்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று 2024 செப்டம்பர் 28ஆம் தேதி செய்தித்தாளில் வந்த 150 மூலிகைகளின் மூலம் சித்த வைத்தியம் பாரம்பரிய சித்தர் பார்க்க என்ற அறிவிப்பு வெளியிட்டதற்காக தமிழர் பாரம்பரிய சித்த வைத்தியர்கள் அனைவரும் பெரும் மதிப்பிற்குரிய பிரதாப் அவர்களுக்கு எங்களின் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எனவே எங்களுக்கு தடை செய்யப்பட்ட RSMP சான்றிதழை வழங்கி உதவி புரிய வேண்டுமா என்பதை வணக்கத்தோடு கேட்டுக் கொள்கிறோம். குறிப்பு: பாரம்பரிய சித்த வைத்தியம் 150 மூலிகை மூலம் சித்த வைத்தியம் பார்ப்பதற்கு அரசு சான்றிதழை உடனே தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். இதனை முன்னின்று நடத்தும் அகில இந்திய சித்த வைத்திய சங்கமும் நரேந்திர மோடி உற்சாக மத்திய தலைவர் தானகையிலும் நகர் அனுப்பப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துள்ளேன். இது இவருக்கு பிரதாப் கழிச்சுவிட்ட இந்த கடிதம் அதுக்கு பதில் வந்துருச்சு. நமக்கு அவங்க வர சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஐயா பிரதமர் சொன்ன மாதிரி போய் நாட்டை போய் பார்க்க முடியல. அதுக்கப்புறம் நம்ம இதே மேட்டரை பிரதமர் நரேந்திர மோடிஜிக்கு இதே மேட்டரை சொல்லியிருக்கோம். வணக்கத்துக்குரிய இந்திய பிரதமர் அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சிருக்கோம். அதான் கருணாநிதி கடிதம் பிரதமர் தமிழ் இவங்களும் அதுக்கு பதில் கொடுத்துருக்கிறாங்க. 300 மூலிகை கொண்ட தமிழர் கலாச்சாரத்துக்கு இந்த இதுக்காக நம்ம ஐயாவை வந்து நம்ம மோடி அழைக்கிறோம். வணக்கம். இந்திய பிரதமருக்கு பாரம்பரிய இந்திய சித்த வைத்திய சங்க செயலாளர் கருணாநிதி எழுதிய கடிதம். பிரதமரை தமிழ்நாட்டில் ஜனவரி மாதம் 25 நடைபெற்ற மாநாட்டில் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு பாரம்பரிய இந்திய சித்த வைத்திய சார்பாக பாரம்பரிய கலாச்சார குழுவின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நடக்க இருக்கும் மாநாட்டில் பாரம்பரிய சித்த வைத்தியர்கள் பார்வையாளராக மற்றும் அரங்கம் அமைக்க உள்ளோம். எனவே சுமார் 500 கடைகளுக்கு மேலே தமிழ் கலாச்சாரத்தை மேலோங்கிக்கவும் பாரம்பரிய சித்த வைத்திய தடைத்தோங்கிக்கவும் RSMP சம்பந்தமான பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொடுக்குமாறு தங்களை இந்த கடிதத்தின் மூலமாக கேட்டுக்கொண்டு நீங்கள் மாநாட்டை கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு கேட்கணும்னு சொல்லிட்டு இந்த கடிதம் அனுப்பிச்சிருந்தோம். அதுக்கும் பதில் வந்துச்சு. எல்லாத்துக்கும் மேலே ஐயா சொன்ன மாதிரி கொஞ்சம் நான் டவுன் ஆகிட்டேன். கேட்டேன் நடத்த வேண்டியதுதான் இது. இதுதான் இதனுடைய மேட்டர். என்ன மேட்டர்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து ஒரு 2 ஸ்டெப் தாண்டி போயிருக்கோம். நேற்று ஒரு மெசேஜ் வந்து வேலை மதுரை சட்டத்தில் போட்டிருந்தாங்க. 10 நாளாக 20,000 மெடிசன்ஸ் கார்பரேட்டிவ்ஸ் அதை பற்றி நம்ம சுஷாமி சார் சொல்லுவாங்க, திரு சார் சொல்லுவாங்க. நம்மளுடைய ஒரே கோரிக்கை RSMP கேட்டோம். அவங்க என்ன செய்யறாங்க? 150 மூலிகைகளை கொண்டு வைத்தியம் பார்க்கணும்னு சொல்றாங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும்? நல்ல வாய்ப்புங்க. 150 மூலிகை கொண்டு பார்க்க முடியுமா முடியாதா சார்? முடியுமா முடியாதா சார்? கண்டிப்பா முடியும் சார். நம்மளுடைய மோடிஜிக்கு ஒரு பிரகோஷத்தை வேணுங்க. இதுல தலைவர் மோடிஜி வந்து நம்ம செய்தி மூலமா ஒரு கரகோஷத்தை கொடுக்குறாங்க. சரியா செய்யுங்க. ஒரு சாதனை நடந்திருக்கிற பல்வேறு விதைகள் இருக்கலாம். பல்வேறு சாதனையை பாரம்பரிய சித்த வைத்தியம் பாரம்பரியத்துக்கு கொடுக்கக்கூடிய விஷயத்துல இந்த கவர்மெண்ட் அவங்க எப்படி நடத்தணும்? நமக்கு நல்லது செய்யறாங்க. சித்த வைத்தியத்துக்கு முக்தி முன்பே சொல்லிட்ட ஆயுர்வேதத்தை எந்த காலத்திலும் பாரம்பரிய சித்தை தொந்தரவு கொடுத்தக்கூடாது சொல்றாங்க. அவங்க மனு வச்சிருக்கோம். நம்ம ஆயுர்வேத சித்த வைத்தியம் சும்மாவே இல்லை. ஒவ்வொரு கட்டமும் ஒவ்வொரு இடத்துலையும் உங்களுக்கு போராடிட்டு தான் இருக்கு. அதோட என்ன ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா, எங்க எந்த பிரச்சனையா இருந்தாலும் சார்ந்துதான் போய் நம்ம சாதிக்கிறோம். இன்னும் வரைக்குமே இதனாலதான் இப்ப நம்ம வந்து ஐடியா சித்த வைத்திய சங்க சார்பா எல்லா சங்கங்களையும் கொடுத்து எவ்வளவு பேர் வைத்தியம் பாக்குறாங்க, எவ்வளவு பேர் வைத்தியம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த லிஸ்ட்டை கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுத்தா நம்ம பேச முடியும். 10,000 பேர் சொல்றாங்க. 1000 விஷயம் காந்தியா ஒருத்தங்க வராங்க, செக் பண்ணி பார்க்க என்னாச்சு. பல்வேறு தொழில்கள் உண்மையா செய்யறவங்களுக்கு கண்டிப்பாக வைத்தியம் பார்ப்பதற்கு நம்ம கண்டிப்பா முக்கியத்துவம் கொடுத்து பாரம்பரியம் பார்க்கணும். உண்மை வைத்தியர்கள் ஒரு காலம் போட்டு பார்க்கக்கூடாது. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, மிராக்கல் கேஸ், வெரி வெரி மிராக்கல் கேஸ் சரி போடுறதுக்கு ஒரே விஷயம் சித்தாவை மட்டும் தான். சித்தாவை மட்டும் தான் இருக்கு, வேற எதுலையுமே கிடையாது. இல்லை அப்படி பேசுறீங்க. கருப்பம் மருந்து எல்லாம் சொல்லியிருக்காங்க, எதுலையுமே கிடையாது. நம்ம தான் கருப்பம் மருந்து இமீடியா பூசுங்க. 64 மாசம் தேடி போகும்போது ஒரு மனிதன் இருக்கிறான். இந்த 64 மாசம் ஊக்குவித்து தன்னை சமப்படுத்தி இந்த உயிரில் 60 ஆண்டுகள் 1000 ஆண்டுகள் வாழக்கூடிய மருத்துவம் சித்த மருத்துவம்.
இது அடிக்கின்ற இடம். இதை மாற்றி நம்ம அமைக்கணும். அப்ப மாற்றி அமைக்கணும் என்ன வேணும்? எனக்கு ஒண்ணு இல்லைங்க, நான் படிக்கிற உடம்புல இருக்கிறேன். என்ன பொறுத்ததுக்கு ஐயா என்ன கேட்கிறாரு, நீங்க படுத்துங்க, மகள நீங்க போன் போட்டாரு, நான் சரிக்கிற போறாரு நினைச்சிட்டு இருக்கேன். நீ என்ன ரூம்ல படுத்து கிடக்குறா, அவங்க நல்ல வேலை நடந்துட்டு இருக்கேன், நீ போய் படுத்து கிடக்குறாங்க. ஐயா ஐயா உடம்புல படுத்தாங்க இருப்பாங்க, செய்வேன் உடனே டெல்லி போகணும், கிளம்புங்க அப்படின்னாரு. எதுக்கு நான் போய் பார்த்து ஒரு விஷயம் பண்ணாரு. ஏன்னா ஒவ்வொரு விஷயமா ஐயா வந்து பகலோட முடிச்சே இருக்காங்க இருக்காரு. இது முதல் சாதனையாளராக ஒருவர் பகலோட ஐயா. இது எப்படியா முடிக்கணும், இது எப்படியா நம்ம முடிச்சிடணும் அப்படின்னு ஒவ்வொரு இடத்துக்கும் சின்ன பிள்ளை பேர் வந்து டெல்லி போனோமா சர்வீஸ்கார போனா. அதோட நமக்கெல்லாம் இந்த உரிமையை எப்படியாவது பெற்றுக் கொடுக்கணும்ட்டு நம்ம பிள்ளை சார் வந்து ஒவ்வொரு கட்டமும் ஒவ்வொரு இதுலையும் ரொம்ப போராடிட்டு இருக்காங்க. சித்த வைத்தியத்துல வந்து ரொம்ப ஈடுபாடு கொண்டவங்க. சித்த மருத்துவத்துக்காக தனக்கு ஒரு குறிப்பே வச்சிருக்கிறாங்க. அவங்க சித்த வைத்தியர் நம்மளோட வச்சிருக்க மாட்டோம், ஐயா வச்சிருக்காங்க. அவங்களும் பேசுவாங்க. நம்ம எல்லாம் என்ன செய்ய வந்து கண்மூடி இல்லையோ கைமூடி உங்களுக்காக சொல்லி ஒன்றும் சேர்க்க ஒரு குறிப்பை இணைக்கிறதுனால ஒன்றும் ஆகல. நமக்கு பொறுத்தவரை காரியம் தயவு செய்து எந்த சான்றிதழும் செல்லாது. பார்த்தீங்க 2 லட்சம் 5 லட்சம் 7 லட்சம் என்ன ஆச்சு? எல்லாம் புதுசாக போச்சு 6 வருஷத்துக்கு முன்னாடி. என்ன ஆச்சு? என்ன குமரேசனா அண்ணனுக்கு தெரியும், தெரிக்கிறாங்க. அதனால உங்களை யாரும் ஒன்றும் செய்ய மாட்டாங்க. எந்த சர்டிஃபிகேட் வேணாங்க, நீ நமக்கு ஏன் சர்டிஃபிகேட்டு, நீங்களே சர்டிஃபிகேட்டுங்க. உங்களை வைத்தியம் சொல்றாங்க வந்து வைத்தியம் தங்கப்பா வைத்தியம் முழுசாக தான் கேட்பாங்க. முன்னாடி வைத்தியம் உங்க பேர் 2வது அப்படியே உங்களுக்கு சர்டிஃபிகேட்டு, நீங்க எந்த சங்கத்தில் இருக்கீங்கன்னு தான் கேட்கணும். அந்த சங்கம் உங்களை காப்பாற்றும். அதை மீறி உங்களுக்கு பிரச்சனை வருதா சொல்லுங்க, நான் தான் நினைக்கிறேன். என்னுடைய இது எல்லாத்தையும் இருக்கு. உங்களுக்காக போராடுவதற்கு அகில இந்திய சித்த வைத்திய சங்கம் தயாராக உள்ளது. உங்களுக்கு சொல்லக்கூடாது ஐயா பிள்ளைங்க 150 சான்றிதழ் அது வந்து உங்களுக்கு சிலை கண்டிப்பா அது பிள்ளை சார் பண்ணி சொல்லுங்க. பிள்ளை சார் வாங்கணும். என்ன காரணம் கேட்டீங்கன்னா அந்த இயக்கத்தினுடைய ரவி சாணக்கியாஜியும் மோடிஜியும் ஒரே இருந்தவங்க. ஒரு முக்கிய ரகசியத்தை சொல்லணும். ஒன்னாவே ஜானகி பண்ணாங்க. இந்த நரேந்திர மோடி விசாரணை தேசிய தலைவர் தான் ரவி சாணக்கியாஜி. கண்டிப்பா அவர் பேசும்போது அது என்ன சொல்றாருன்னா அடுத்த ஐயா வீட்டில் மீட்டிங் நடக்கும்போது கண்டிப்பா உண்மையாக இருந்தால் வரணும்னு சொன்னாங்க. என்னுடைய விண்ணப்பமே பிள்ளை சார் அவங்கள கொண்டு வச்சு இதுக்கு பல்வேறு இயக்கங்கள் பழக்கம் இருக்குது. இருந்தாலும் இந்த பாரம்பரிய அகில இந்திய சித்த வைத்திய சங்கத்தோட சட்ட அரசு பாதுகாவலர்கள் நம்ம தான் கொடுக்கணும். என்ன காரணம் கேட்டீங்கன்னா இது எப்படியாவது இந்த 150 வாங்கி கொடுத்தோம்னா இப்ப கிசிஐ வாங்கினீங்க, கிசிஐ போயிட்டு ஆர்டிஐ கொடுத்தாங்க வைக்கல செல்லாத வருது. எதுவுமே உயர்த்த மாட்டாங்க. போய் 1/2 மணி நேரம் அங்கே வாங்க போகிறோம் எங்க மம்மி மண்டபத்தில். அப்படியே விட்டு வச்சிருக்கேன். தமிழ்நாட்டில் போட்ட அட்ரஸ் கிசிஐ சென்ட் சான்றிதழ் இருந்தால் நாங்கள் உடனே அந்த கிசிஐ சென்ட் தடை செய்யணும்னு சொன்னாங்க. அங்கே வந்து இருக்கிறது மோகன இருந்து கேரளாவில் போடுற சர்டிஃபிகேட்டு அதை வாங்கி வச்சுட்டு உட்காந்துருக்கணும். அதை வச்சு என்ன பண்ண போகிறோம்? ஒத்துக்க மாட்டாங்க. தமிழ் மன்றம் ஒத்துக்காது. அவங்களுடைய தெரிஞ்சு RSIP RIP தான், வேற எது எங்கிட்ட எடுத்து வராத. பச்சராசிஸ்ட் நானும் தமிழ் பேசுகிறோம் வந்திருந்தாங்க. அவங்களும் இல்லை அன்னைக்கு அந்த இதில் வந்தாங்க. நம்ம கலியுடைய மகள் அவங்க பெரிய பிஎஸ்ஆ படிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க வந்திருந்தாங்க. அவங்க அப்போ என்ன சொல்கிறாங்க? இதை தான் சொல்கிறாங்க. எங்கள்கிட்ட நீ எதை எழுதுறாங்க சார் எல்லா சர்டிஃபிகேட்டோட நீங்கள் அவங்க தூக்கி தான் சார் சொல்கிறாங்க. எங்களை RSIP RIP தான் மட்டும் பேசுங்க. நீங்கள் வேற ஜீவோ கொடுங்க, இந்த இது பார்க்கலாம் ஜீவோ கொடுங்க, நாங்கள் வச்சுக்கிறோம். இதை தான் அவங்க சொல்கிறாங்க. வேற ஏதோ அவங்க சொல்லல. எந்த சர்டிஃபிகேட் எடுத்துக்க முடியாதுட்டாங்க. தோற்று ஆர்வம் போட்டாலும் எங்களுக்கு ஆட்சியிலேருந்து வரணும். ஆட்சி இதுல இருந்து கவுன்சில் பதிவு செய்யப்பட்டது வந்தால் மட்டும் ஒரு நேரம் பேசுவோம். எங்களுக்கு ஏதாவது வழி பண்ணி கொடுங்க அப்படின்னு. அப்புறமேட்டா சார் என்ன செஞ்சாங்க, பாஸ்கர் சார் ஆட்சியிலேருந்து ஒரு டீம் வந்து நம்ம போய் பேசும்போது அவங்கள்ட்ட பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்க, நாங்கள் பாரம்பரிய வைத்தியம் வரல, நாங்கள் எந்த ஜீவமும் போடல, யாரையும் நாங்கள் கைது பண்ண சொல்ல ஜீவ எங்கள்கிட்ட கிடையவே கிடையாது, சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லலன்னு சொல்றாங்க. அப்ப எங்க நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் படித்தவர்களுக்கும் படியாத சட்டம் நடக்குது. படித்தவர்களுக்கும் படிக்காதவர்களுக்கும் சட்டம் வரும்போது என்ன ஆகிடுதாங்க, படித்தவர்கள் என்ன செய்யறாங்க அங்க போறாங்க நேரா. நம்மகிட்ட வீடு இருக்கா பா கொஞ்சம் கீ கொடுப்பாங்க, எனக்கு ஒன்றும் இல்லைப்பா, இங்கே வந்து 5 கிலோ 50 இருக்குப்பா, ஒரு 200 ரூபாய்க்கு கடை காய்ச்சிடுறாரு. சிறுபிள்ளையும் சிறுநீர் கொடுத்து அங்கே போனால் லேசர் ட்ரீட்மெண்ட் அளவு
கொண்டாங்க. அவங்களும் அதை பயிலாக நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் இதை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கு. எனவே இந்த ஒரு நல்ல செய்தி நம்மளுடைய காதுக்கு வந்துள்ளது. பல்வேறு சாதனைகளை முறியடித்தது இந்த மத்திய அரசு முறியடித்து உள்ளது. அதனால் இந்த சாதனையே நாம் வெற்றி காண முடியும் என்பதை இதன் வாயிலாக நான் உங்களிடத்திலே முன்வைக்கிறேன். வெற்றி காண வேண்டும். ஏன்னா பாசிட்டிவ் எனர்ஜி, பாசிட்டிவ் திங்கிங் தான் ஜெயிக்க முடியும். நெகட்டிவ்ல கூட ஜெயிக்க முடியாது. ஆமா அதுக்கு சொல்றாங்க இதில் போய் ஏறலாம் என்ன பாசிட்டிவ் போட்டு போனாங்க அங்கே வந்து புத்தகம் போய் சொல்லுங்க மனசு மாறும். அவங்களுக்கு அந்த மனம் மாறும்போது நமக்கு இத்தனை பேர் இருக்கோம், இத்தனை சங்கங்கள் இருக்கு. இப்போ என்ன தெரியுமா இங்கிலீஷ் சேர்த்து ஏன் நம்ம பேர் மட்டும் சேர்த்துக்கிட்டு நம்ம உறுப்பினர் ஏன் கொண்டு கொடுக்குறது? நம்ம உறுப்பினர்லாம் போனால் அவர் கொண்டு கூடாது, அது சரி வராது. சென்னையில் மீட்டிங் போகிறான் ஒரு சங்கத்துக்கு பேசுகிறான், சார் நாங்கள் உங்கள் இடத்துல சேர்ந்தாலும் எங்கள் உறுப்பினர் உங்க கூட வந்துருவாங்க, நீங்கள் இந்த மாதிரி பேசுறீங்கன்னு. சார் இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை சார். ஒன்று நான் சங்கத்தை வந்து என்ன சார் பண்ண போகிறேன்? எனக்கு சங்கத்தை நடத்துவது எனக்கு பிரச்சனைக்கு ஒரு விஷயம் தான். அப்போ நான் என்ன சார் செய்ய போகிறேன்னு கேட்குறேன். இல்லை அவர் இப்படியே சொல்கிறாரு, இல்லை நீங்கள் எங்கிட்ட இருக்கா 40 பேர் நீங்கள் உங்களுக்கு கொண்டு போனால் அப்படி சங்கத்தை நடத்த முடியாது. அப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் முட்டாளாக தான் இருக்கீங்க. சங்கத்தில் உள்ளவங்க தலைவர் இது ஏதோ அப்படி நினைக்காதீங்க, நல்லது நினைங்க. நீங்க அந்த 40 பேர் உங்க தலைவர் நல்லது நடக்குது இல்ல, அப்போ உங்களை வாழ்த்துவாங்க வாழ்த்த மாட்டாங்களா? இனி கனவெளிக்காரையா நம்ம பேசுறோம் அந்த இடத்துல. கனவெளிக்கார இந்த இடத்துல பேசுறதுக்கு காரணம் என்ன கேட்டீங்கன்னா இந்த மாநாட்டை நான் வரைக்கும் சிறப்பாக நம்ம கொண்டு செஞ்சுட்டு இருக்கீங்க. அவங்களோட பேசிட்டு இருக்கா இல்லையா? நீ எவ்வளவு உருவாக்கி இருக்காரா இல்லையா? பேய்கிறவங்க எவ்வளவு உருவாக்கி இருக்காரா இல்லையா? அவங்களோட பேசிட்டு தான் நம்ம செய்ய முடியல. ஒரு விஷயத்தை குலதெய்வ வழிபாடு எப்படி முக்கியமோ அதை குலகுருக்கள் முக்கியம். உங்களுக்கு அந்த குலகுருக்கள் இருந்தால் மட்டும்தான் உங்களாட்டி ஜெயிக்க முடியும். இதுக்கு நாம் முற்றுப்புள்ளி வைத்தாக வேண்டும் என்றால் என்ன, இன்னைக்கு எல்லா வீட்லையும் ஒரு பிஎஸ்என் பிஹெச்என் பிஎன்எஸ்சி வாங்க ஆரம்பிச்சிட்டீங்க. யாரும் பாரம்பரிய வாங்காம இல்லை. இப்ப சம்சுலின் இருக்காரு, அவர் பையன் பிஎம்சி, ராஜேந்திரன் இருக்காரு பிஎம்சி, இப்ப கல்யாண ஐயா வீட்டில் வச்சா சிஸ்டர் பிஎம்எஸ், இப்படி எல்லாருமே வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன காரணம்? நல்ல விஷயம் தான் படிக்கணும். அப்ப இதுல போகும்போது என்ன மாடுலேஷன் மெடிசன் தான் போடும். மாடுலேஷன் மெடிசன் வந்து நான் வந்து குறை சொல்ல நினைக்காதீங்க. பாரம்பரியத்துக்கும் மாடுலேஷன் வித்தியாசம் இருக்கு. நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. அந்த வித்தியாசத்தை நம்ம எப்படி கொண்டு போய் செலுத்தினாலும் பாரம்பரியம் வராது. ஒரு குழி தொழிலை இறப்பதற்கு உங்களுக்கு தெரியும், ஒரு சுண்ண செய்வதற்கு எவ்வளவு நாள் என்பது உங்களுக்கு தெரியும். இப்ப சிலாசத்து பஷ்பம் இருக்கு. சிலாசத்து பஷ்பத்துல வந்து நம்ம கும்பகோணத்துல இருந்து அவங்க புண்ணிய சிஸ்டம் அருமையா போடுறாங்க. நல்லா இருக்கு, நல்லா பண்ணுங்க. நானே வாங்கி சாப்பிட்டு இருக்கேன். புண்ணிய சிஸ்டம் சிலாசத்து கிட்டத்தட்ட நல்ல படம், அற்புதமா பண்றாங்க. ரொம்ப அருமையான மெடிசன் அது. அவங்ககிட்ட நீங்க வாங்கி கூட நீங்க கொடுக்கலாம். ஏன்னா எனக்கு வந்து உடல் வந்து அனல் மறந்துட்டு இருந்துச்சு. ஒரு சில பிரச்சனைக்கு சொன்னா ஒரு 10 பாக்கெட் தான் கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கு. அது நான் சும்மா அவங்க சொன்ன மாதிரி கூட சாப்பிடல, பால் தான் ஊற்றி சாப்பிட்டா அவ்வளவு நேரம் இல்லைன்ட்டு அப்புறமேட்டா வெண்ணெய் நீங்கள் சாப்பிட்டா நல்லா இருந்துச்சு. அந்த மாதிரி இருக்காங்க இன்னைக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில் வந்து சிவஜெயம் ஒரு வைத்தியர் இருக்காரு. வந்திருக்காரு சிவா அண்ணன் வந்திருக்காங்களா? அண்ணா மேடம் உங்களுக்கு காலையில் வரையறுப்படி கூப்பிட்டேன், மதியானம் நீங்க வரையறுப்பு கேட்டீங்க. உங்களதான் காலை பேர் படிக்காது மிக அற்புதமா அண்ணன் ஏற்றுக்கலைங்க. ஒரு ஜாலியில் ஒரு பேஷண்ட்டை பார்க்குறாங்க, எல்லாமே பிராக்கெட் கேஸ் தான். ஹோமியோபதி சித்தா ரோலா நானே இருக்கும். அப்படி ஃபோன் கூட பேச மாட்டேன். என்னண்ணே ஃப்ரீயா இருக்கீங்களான்னு கேட்பேன். இருக்கேன்னா இப்போ பேஷண்ட்டை பேசிக்கிட்டே செய்வாரு. அவங்கெல்லாம் இருக்கணும். நல்ல மெடிசன் ஹோமியோபதி, ஆயுர்வேதா, சித்தா ஒன்று ஹோலிஸ்டிக்
நாளைக்கு ஒரு சொல்லு கிடமா எந்த செய்தி கேட்டாலும் எனக்கு தேவை அரசாங்கத்தால் கொடுக்க வேண்டிய சான்றிதழ் மட்டும்தான் வேணும்னு சொல்லிட்டு வரைக்கும் போராடிட்டு இருக்கோம். கிடைக்குது, கிடைக்கல. எனவே நம்மளுடைய போராட்டத்துக்கு ஒரு முட்டுப்புள்ளி வைத்து விடுவோம். நான் ஒரு அரை நேரம் பேசிட்டேன். இருந்தாலும் இது உங்களுக்காக தான் இந்த மாநாட்டை எவ்வளோ நம்ம செஞ்சிருக்கோன்னு சொல்லணுன்ட்டு இதனுடைய பங்களிப்பு வந்து இதுக்கப்புறம் உங்களுக்கு தான் இருக்கு. நான் 500 பேர் கொடுத்தாலும் நீங்க கொடுத்து அனுப்பிச்சு விட போறேன், 1000 பேர் கொடுத்தாலும் அனுப்பிச்சு விட போறோம், 2000 பேர் கொடுத்தாலும் அனுப்பிச்சு விட போறோம். எங்க சங்கத்தில் 50 பேர் கொடுத்தாலும் கொடுத்து தான் வர போறோம். அவங்க சொல்லியிருக்காங்க. இதை வந்து நம்ம பூஷ் பண்ணி கொண்டு போக வேண்டியது இதுக்கப்புறம் நம்ம சொல்லல. 2024 செப்டம்பர் 24 அவங்க தான் பேப்பர்ல வெளியிட்டிருக்காங்க. எல்லாம் பாத்தீங்களா இல்லையா? யாரு சார் கை தூக்குறாங்க, பார்த்துருக்காங்க, எல்லாருமே பார்த்துருக்காங்க. இது வந்து நம்ம செய்யணும் சொல்லி இது யாருமே எடுக்கிற ஸ்டெப்பு. அவங்க பேசுறாங்க விட்டுட்டாங்க. இப்போ முயற்சி நம்ம எடுக்கிறோம். இந்த முயற்சி திருவணியாக பண்ணால் ஒரு வீடு தான் இருக்கு. ஒவ்வொரு சங்கத்தில் இருக்கிறவங்க இப்போ நாங்கள் ஒன்றும் ஐஏபி சங்கத்தில் எவ்வளோ பேர் இருக்கீங்கன்னா ஒரே இதாக போடல பிடிச்சி. அதாவது மா சுப்பிரமணியத்தை பார்க்கும்போது அதான் சொன்னார். நம்ம ரவிச்சந்திரன் இருக்கும்போது எலெக்ஷன் முடிஞ்சாரு. ஒரு சங்கத்துக்கு 10 பேர் இருக்கீங்களா அப்படின்னாரு. நான் ஒரு சங்கம் அப்படிங்க வாரத்தில் 2 சங்கம் வரீங்க, ஒரு சங்கத்தில் 10 பேர் இருக்காரு. ஏன்னா 10 பேர் வரீங்கப்பா, எனக்கு அட்டன்ஸ் எல்லாரும் உங்களுக்கு தான் உங்களுக்கு அதிகமாக இருந்தாரு. நான் 20,000 பேர் மேலே இருப்பாங்கன்னா அவங்க ஏதோ போயிட்டு இருக்காங்கன்னு சொன்னான். அவர் என்ன சொன்னா, நான் யாரையும் பிடிக்கலாம் சொல்லப்பா, எங்களுக்கு சம்பந்தம் இல்லை, இந்த அர்த்தத்தில் அவருக்கு விட்டு போட்டாரு. அவங்க எங்க நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா இது பிரச்சனை உங்களுக்குள்ளேயே போகக்கூடிய விஷயத்த நடக்குது. எனவே இது வந்து நம்மளுடைய மத்திய அரசினுடைய ஒரு வரமா பிரசாதமா நினைச்சு இந்த 150 மொழிக்கு மிக விரைவிலே ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு நாம் இதை எடுத்து நமக்கு ஒரு சாதகமாக்கி இந்த சான்றினை பெறுவதற்கு முயற்சிக்க வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு நான் உங்கள்கிட்ட எந்த ஒரு பணமும் எதுவுமே கேட்கல. அனைத்தையுமே அகில இந்திய சித்த வைத்திய சங்கம் எடுத்து ஸ்டெப் எடுத்துருக்கு. உங்கள்கிட்ட பணம் கேட்குறீங்க, காசு நீங்க 5000 கொடுக்கணும் கேட்கல. நீங்க வேணும்னா என்னோட சங்கத்தில் இருக்குங்க. சங்கத்தில் தனி மாவட்ட சங்கத்தில் இருப்பீங்க. வேணும்னா சேர்ந்துங்க, உங்க மாவட்டம் சேர்ந்து இந்த சங்கத்தை நான் எதுவும் பண்ண போறது கிடையாது. இந்த சங்கமே இதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது. எனவே உங்களுடைய பாதுகாப்பையும் நலனையும் கருத்தில் கொண்டு அடுத்த மாதம் ஒரு மாதம் இதுக்கு வந்து ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்றோம். இந்த ஒரு மாதத்திற்குள் எவ்வளவு பேர் நீங்க வருவீங்களோ உங்கள் மனுக்களை இதை அப்படியே வச்சு அந்த ஐடி ப்ரூஃப் போல நம்ம புல்லப் பண்ணி ஒவ்வொருத்தையும் வச்சு நேராக கொண்டு இவ்வளவு வைத்தியர்கள் வெளியில் தான் நம்ம வேற ஒன்றும் செய்ய போகிறது கிடையாது. ஒரு சீரியஸா போட்டு இந்த வைத்தியர்கள் நீங்க வெளியிட்டீங்க, நம்ம வெளியிட்டீங்க, நாங்கள் இதை கேட்கிறோம். அவ்வளோதான். ஏன் கேட்கிறோம்? நம்ம ஒரு ஃபார்மேஷன் தான் கேட்க முடியும். அவங்க வெளியிட்டு முடிச்சுட்டாங்க, பயிலா வெளியில இருக்காங்க, அந்த பயிலா வந்து பெற்றாகணும். இது பெற்றுக்கிட்டோம்னா வாய்ப்பு இதுக்கப்புறம் வரக்கூடிய காலங்கள்லாம் எப்படி இருக்க போதுன்னு தெரியல. அதனால நாம இதை கண்டிப்பா பெற்றாக வேண்டும். பெற்றால்தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி. அதனால இதை ஒரு பொன்னான வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொண்டு மேலும் மேலும் நாம் சித்த வைத்தியத்தை வளர்த்தியாக ஆக வேண்டும். இந்த உலகம் தலைத்தோடு இருக்க வேண்டும் என்றால் சித்த மருத்துவம் மட்டும்தான் நம்மளை பாதுகாக்கும். 1000 வைத்தியங்கள் வந்தாலும் 1000 வைத்தியங்கள் வந்தாலும் சித்த மருத்துவத்திற்கு உயர்ந்த மருத்துவம் எந்த மருத்துவம் இல்லை என்பதை இந்த தருணத்திலே சொல்லிக் கொண்டு நான் என்னுடைய உரையை முடிக்கிறேன். அது மட்டுமின்றி வெளியில அப்ளிகேஷன்ல சும்மா தான் வாங்கிட்டு இருக்கோம். அவங்க உள்ள பண்ணி கொடுத்துட்டு போங்க. அதுக்கான முயற்சி மிக விரைவிலே எடுத்து நாங்கள் முடித்து காட்டுவோம் என்பதை இந்த மாநாட்டின் செய்தியாளராக இருந்து செய்தி தொடர்பாளராக இருந்து நான் உங்களிடத்திலே இந்த செய்தியை சொல்கிறேன். இந்த மாநாட்டின் முக்கிய நோக்கமே இதுதான். நீங்க நாங்கள் பல்வேறு இடத்துல கொடுத்துருக்கோம். வர முடியலனாலும் அப்ளிகேஷன் வாங்கிட்டு போங்க, ஒரு ஜெராக்ஸ் எடுங்க கொடுங்க. தயவு செய்து வைத்தியம் பார்க்க கொடுக்காங்க, வேணாம். சும்மா வாத்தியாரு இதெல்லாம் கொடுக்க வேணாம், அதெல்லாம் வேணாம். மாற்றம் பார்க்கணும். உண்மையான வைத்தியம் 2000 பேர் தேவை கொடுக்க போகும். சும்மா அந்த வேலை பார்த்துட்டு பார்த்தேன் வேணாம். உண்மை வைத்தியர்களை ஒருபோது நம்ம பாதுகாத்தாகணும், தடுக்க முடியும். பார்த்தேன் பேசுங்க, அது நம்ம போயிட்டு கொடுக்குமா வந்து பார்க்கும்போது கேட்குற கேள்வி கூட சில மிஸ் ஆகிடும். அதனால அந்தந்த சங்கங்கள் ஒருங்கிணைக்கப்பட்டு கொடுங்க. வணக்கம். எனக்கு ஒரு நாள் நான் பேசுறதை கேட்டீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. பரவாயில்ல, எல்லாரும் ஆர்வமா நீங்க மட்டும் தெரியுது. உங்களை ஆர்வத்தை நம்ம பூர்த்தி செய்யணும். ரொம்ப மகிழ்ச்சி. பார்க்கும்போது எல்லாருமே நல்லா உற்று கேட்டுட்டீங்க. இந்த அளவுக்குன்ற போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. கண்டிப்பா இதுல வந்து உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய இதோட வேண்டுங்க பார்த்தீங்களா ஐயா. இப்போ பிள்ளைங்க பாஸ் பண்ணுறது மட்டும் இந்த சான்றிதழ் வழங்கணும். 20 விண்ணப்பம்
எங்களுக்கு நீ நெகட்டிவா திங்க் பண்ண, பாசிட்டிவா இருக்க, இறைவா ஒரு வழிகாட்டு, ஏதோ ஒரு சாத்தியம் வேணும், ஐடியா பார்க்கணும். இதை பாசிட்டிவா சொல்லுவாங்க. பிரபஞ்ச போகும்போது விரிஞ்சு 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 என்ன ஆகும்? அந்த அற்புதத்தின் மந்திரம் எப்படி இந்த அண்ட சராசரத்துக்கு போயிட்டு இருக்கோம் அந்த மாதிரி தெரியாம அண்ட சராசர மந்திரம் எதுவும் தெரியாம போயிட்டு இருக்கும். அண்ட சராசர மந்திரம் எது தெரியுங்களா? உலகத்தில் இல்லை, அந்த உலகத்துக்கும். அதெல்லாம் விளையாட்டு சொன்னாரு. அந்த உலகம் நம்ம எல்லா மந்திரம் வேண்டியதுதான். இந்த அண்ட அதாவது பிரபஞ்சோட வீரியம் பார்த்தீங்கன்னா போயிட்டே இருந்தாருங்க ரிசர்ச் பண்ணி. அதுக்கு சொன்ன ஒரே மந்திரம் தான் அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி. இந்த அருட்பெருஞ்சோதி பத்தி அந்த மகான் வந்து இவ்வளவு நூல்களையும் எழுதி வச்சுட்டு போயிருக்காருன்னா அந்த 6 திருமுறைகளையும் நம்ம படிக்க முடியாது. அந்த 1596 அகவலியாரையும் படிச்சு பொருள் கூறவும் முடியாது. யாராவது பொருள் கூறுவீங்களா? நானே அவங்களுக்கு வந்து டெய்லியும் காவல் கழுவி பார்க்க விஷயம் என்ன சொல்ல முடியாது ஐயாவுக்கு. அப்பேற்பட்ட ஒரு மகான் இடத்திலே இந்த மாநாடு நல்ல ஏன்னா அவரும் வந்து செயல் நடவடிக்கை அவரு வயதை பாரம்பரிய வைத்தியர்களுக்கும் பட்டதாரிகளுக்கும் பாடமாக இருப்பேன் என்று என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். எனக்கு ரொம்ப
விருது கடைசியிலே பிஎஸ்எம்எஸ் பட்டம் பெறும் போது அன்றைக்கு நடந்த ஒரு நிகழ்ச்சி நம்ம கனகவல்லி அவர்கள் தான் முதல்வர். 50 வயதிலே இவ்வளவு ஆர்வம் கொண்டு நீங்கள் படிக்கிறீர்கள் என்பது அம்மா மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். எல்லோருடன் சொன்னார். அதை நான் சொல்வதற்கு காரணம் அது மட்டுமல்ல, அந்த பட்டம் அந்த விழாவிலே விருது அவர் பிஎஸ்எம்எஸ் வரும்போது இவரை மட்டும் தனியாக அழைத்து பாரம்பரிய மொத்தத்திலே ஒரு உயரம் பெண்மணி அவருக்கு விருதுகள் இந்த மன்றம் மகிழ்கிறது என்று சொன்ன அந்த ஒரு நிகழ்ச்சியை நமக்கெல்லாம் கையில் சரி நமக்கும் சரி மிக பெருமையாக அவரை வாழ்த்துகிறேன். சரிப்பா, அனைவரும் சேர்ந்து இவரை கௌரவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவரும் சேர்ந்து கௌரவிக்கிறார். பேச தெரியாது என்று சொல்லி சிவனுடைய சிறப்பாக பாடலாம் சிறப்பாக பாடி எல்லோரும் மனிதர்களும் இடம் பிடித்த பட்டதாரிக்கும் பாரம்பரியத்துக்கும் ஒரு சிறந்த பாடம் டாக்டர் வச்சலாதேவி அவர்களே. பாரம்பரிய சித்த வைத்தியர்கள், பரம்பரை சித்த வைத்தியர்கள், அனுபவ வைத்தியர்கள், அனுபவித்துக் கொண்டிருக்கும் வைத்தியர்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். நாங்கள் சென்னையிலிருந்து வந்திருக்கிறேன். என் பேர் கலைமணி சாங்கியப்பர். தமிழ்நாடு சித்த வைத்தியர்கள் பாதுகாப்பு சங்கத்தில் தலைவராக இருக்கிறார். வளர்ந்து வரும் சங்கம் நிறைய பேரை உருவாக்கி கொண்டே இருக்கிறோம். ஐயா கருணாமூர்த்தி ஐயா சொன்னாங்க, நிறைய சித்த வைத்தியர்கள் உருவாக்கிட்டு வராங்கன்றது உண்மையான வார்த்தை. அது அவங்கெல்லாம் வாயால சொல்றதால தான் நாங்களாம் எங்களாலையும் உருவாக்க முடியுது. இப்போ வச்சலாதேவி இருந்தாங்க, ஐயா அம்மா வச்சலாதேவியோட அப்பா. அடுத்தது ஐயா இப்ப 5 பேர் 6 பேர் சொன்னாரு. மீதி எல்லாரும் எனக்கு நல்லா தெரியும். நாங்க அனைவரும் ஒன்னா சேர்ந்து 2002ஆம் ஆண்டு பார்லிமெண்ட்டுக்கு ஐயா பதஞ்சலி ஐயா தான் தலைமை தாங்கி எங்களை சென்னை சித்த மருத்துவ சங்கத்தையும் தமிழ்நாடு சித்த வைத்தியர்கள் சங்கத்தையும் மாநில தமிழ் மாநில சங்கம் அந்த இருக்கிற அங்கத்தினர்களையும் சிதம்பரம் சித்த வைத்திய சங்க அங்கத்தினர்களையும் ஒன்றிணைத்து ஒரு புகை வண்டியில் ஒரு 15 நாள் பயணமாக பாராளுமன்றத்துக்கு அழைத்து சென்ற மறக்க முடியாத நிகழ்ச்சி. அவங்க கூட என்னுடைய கணவர் அவரையே நான் சித்த வைக்கிற அன்னைக்கே மாத்திட்டேன். அவங்களுக்கு டேக் போட்டு அழகா கூட்டிட்டு போனாங்க. பாராளுமன்றத்தில் போயிட்டு நாங்க மனு கொடுத்தோம். அன்னைக்கு எங்களை ஊக்குவிச்சு 15 நாள் ஒன்னா சேர்ந்து இருந்ததால ஊக்கப்படுத்தி 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 பேசி 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 நான் இந்த நிலையில இந்த இடத்துல நிக்கிறேன். வருஷம் தவறாத நாங்க சென்னையிலேருந்து படத்துக்கு வந்துட்டு தான் இருக்கிறோம். ஏன்னா காலையில 6 மணிக்கு கிளம்பி இங்க வரதுக்கு எனக்கு 12 மணி ஆயிடுச்சு. ரொம்ப தூரம் அதிகமா இருக்கிறதால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அடுத்த முறை மிட் நைட்லேயே கிளம்பிடலான்னு இருக்கேன். அடுத்தது இப்பெல்லாம் மறுபடியும் சந்திக்கிறதுல மிக சந்தோஷம். ஒரு சின்னதா ஒரு டிப்ஸ், இந்த கற்றாழை இருக்கு பார்த்தீங்களா, கற்றாழை இப்ப பாத்தீங்கன்னா தை மாதமே முடிய போகுது. இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு, மாசி மாசமே போயிட போகுது. ஆனா காலையில நாங்க வரும்பொழுது அப்படி ஒரு
அந்த விதத்துல இந்த ஆண்டு ஒரு ஆண்டு அறிவியல், ஒரு ஆண்டு மெடிசின்ஸு, அதுக்கு முதல்ல வந்து இன்காப்ஸ் கொடுத்தாங்க. இந்த ஆண்டும் திருப்பி இன்காப்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய கண்ணன் சார் வந்தாலும் வர சொல்லியிருந்தாங்க. கண்ணன் சார் வந்தாலும் நம்ம பாண்டிச்சேரியுடைய பகுதியினுடைய இந்த பாண்டிச்சேரி இந்த ஏரியாவுக்கு வந்து ஒரு டைரக்டர் சொல்றாங்க. அந்த டைரக்டர்ஸ் வந்து நம்மளுடைய ஸ்ரீதர் சார் வந்திருக்காங்க. ஸ்ரீதர் சார் அவர்களை இன்காப்ஸ் வருகிறவர்களை நிறைவேற்றி இன்றைய விழாவிலே மிக ஒரு சிறப்பு என்னவென்றால் இன்காப்ஸ் வந்து ஒவ்வொரு வாரம் ஒரு சிறப்பு. இந்த பகுதி நம்முடைய ஸ்ரீதர் சார் வருகிறவர்களை நிறைவேற்றி தொட்டு தொட்டு இந்த இன்காப்ஸ் ஒரு இயக்கத்திற்கு மட்டும் பங்களிப்பு வழங்குவார்கள். அது இந்த ஐடியல் சித்த வைத்திய சங்க மாநாடு நன்றாக தெரிந்து கொள்ளுது. என்ன காரணம் என்றால் நம்முடைய ஆனந்தகுமார் ஐயா இருக்கும்போது ஆரம்பிச்சு வச்சது. அதனால இது தொன்று தொட்டு அங்கேயிருந்து வந்துட்டு இருக்கு. அதுவும் நமக்கு இந்த ஐடியல் சித்த வைத்திய ரொம்ப பெருமை, நன்றி. இப்ப ஐயா வந்து ஒரு சில வார்த்தைகள் வழங்குமாறு அப்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறேன். ஸ்ரீதர் ஐயா வாழ்த்துறை. இந்திய 47வது சித்த வைத்தியர்கள் மாநாடு பெருமானுடைய புண்ணிய தலத்தில் மிகவும் சிறப்பாக சித்த வைத்தியர்கள் முன்னோர்களின் மூலமாக அனைவரும் சித்த வைத்தியர்களும் பங்கு பெற்று சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விழாவில் இன்காப் சார்பாக பாண்டிச்சேரி டைரக்டர் மற்றும் அடிஷனல் இன்சார்ஜ் கடலூர் மாவட்டத்தினுடைய டைரக்டராக நான் பங்கு பெறுவதில் பெரிதும் பெருக்கி அடைகின்றேன். இந்த சித்த வைத்திய மாநாடுகள் மற்ற மாநாடு போல் இல்லாமல் மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதை பார்த்து உண்மையிலேயே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். சித்த வைத்தியர்கள், பாரம்பரிய வைத்தியர்கள், பட்டதாரி மருத்துவர்கள் அப்படின்ற நிறைய பாகுபாடுகள் இருந்தாலும் இந்த சித்த வைத்தியர்கள் பாரம்பரிய சித்த வைத்தியர்கள் போது திருமூலருடைய ஒரு பாடம் தான் எனக்கு ஞாபகம் வரும். அது மருத்துவத்திற்காக அவர் எழுதியிருப்பதாலும் நமது சித்த மருத்துவத்திற்காக அவர் சொல்லிய உடம்பால் அணி உயிரால் அணிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனே. அதன் பொருள் என்னன்னா, உடம்பு வளரும் உயிர் வாழணும்னா உடம்பு நல்லா இருக்கணும். அந்த உடம்பு நல்லா இருந்தா உயிர் நீடூடி வாழும். அதுபோல சித்த மருத்துவம் வாழ வேண்டும் என்றால் உடம்பாகிய இந்த சித்த வைத்திய பாரம்பரியர்கள் இந்த மாநாடும் சிறப்புட நடைபெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி என் பெருமானை வேண்டி இந்த மருத்துவ மாநாடு மிகவும் சிறப்பாக நடைபெற்ற முடிய வேண்டி இந்த இன்காசு மூலமாக வழங்கப்பட்டிருந்த இந்த இன்னைக்கு நம்ம மாநாட்டில் கலந்து எல்லாருக்கும் முடியும் போது கிஃப்ட் கொடுக்கப்படும். இதுல மருந்துகள் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா நமக்கு பெருமை சிக்க விதமே பாரம்பரியத்துல 47 ஐடியல் சித்த வைத்தியர்கள் மாநாடு வரும். சார் வந்து எப்படி சித்தா இந்த கிஃப்ட் வந்து எல்லாருமே முடியும் போது நீங்க வாங்கிட்டு போகலாம். வாங்க கிஃப்டா. இந்த பகுதியினுடைய நமக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கக்கூடியவர் இந்த விஸ்வா இன்காப் சிதம்பரம். இப்போ ரொம்ப உறுதுணையாக இருக்க மருந்துகள் எதுக்கெல்லாம் உடனே வரவழைச்சு கொடுக்கணும். ரொம்ப நல்ல மனிதர், ஹார்ட் ஒர்க்கர். இன்காப்னுடைய சிதம்பரம் தான் நம்ம ஏரியாவில் 1 கோடி ரூபாய் தாக்கதான் சொன்னாரு. அதனுடைய உழைப்பு இருக்கு, போலாம் இருக்கு. அதே மாதிரி கிஃப்ட் இனிமேல் வருவதற்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த இன்காப் கிஃப்டை வந்து ஐயா வெளியிட பிள்ளை சார் வந்து வாங்கி கொடுக்குமாறு நம்மளோட கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இன்காப்ஸ் இயக்குனர் வந்து கொண்டாடி கொடுத்து வருகின்றார். முன்னாடி கொடுங்க. நீங்க எல்லாம் பண்ணுங்க. ஏன்னா ஒரு 80 ஆண்டுகளமா கடந்து வந்து பெரிய விஷயம். அது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியோட விஷயம். அது மகிழ்ச்சி. அதே போல் நம்ம ஒவ்வொரு வருடம் போடுவோம். அவார்ட்ஸ் வாங்க கூட வர மாட்டாங்க. நேற்று திடீர்னு வரதுனால சார் நம்ம ஐஐடி சித்த வைத்திய சங்க சார்பாக இன்காப் நிறுவனத்துக்கு நம்ம பாரம்பரிய சித்த வைத்திய சங்க சார்பாக இந்த பொன்னாடி கணியை போட்டு கௌரவிக்கப்படுகிறது. கூட்டத்துக்கு எல்லாருக்கும் மகிழ்ச்சி. கிளாப் பண்ணி சிறப்பு.
டைரக்டர் ஸ்ரீதர் அவர்கள் பெற்றுக்கொள்கிறேன். வெரி குட். அடுத்ததாக நீங்கள் ஆர்வலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் என்காப்ஸுடைய சீஃப் கெமிஸ்ட்ரி சென்னை மருத்துவர்களுடைய பேராசிரியர் ரோகிணி சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற 47வது அகில இந்திய சித்த வைத்தியர்கள் மாநாட்டை ரொம்ப சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த மாநாட்டு குழுவினர் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதோடு பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்வு காலையிலிருந்து நிறைய மருத்துவர்கள் உங்களுடைய மருத்துவ அனுபவங்களை பகிர்ந்து கொண்டீர்கள். இந்த மருத்துவம் எவ்வாறு வளர வேண்டும் என்பதற்கு வேண்டிய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீர்கள். இந்த மருத்துவங்களை சில மருந்துகளை தயாரிக்கிற முறைகளை நீங்கள் சொல்லி ஒரு கருத்து பரிமாற்றம் செய்து கொண்டிருந்தீர்கள். மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. நம்முடைய சித்த மருத்துவம் ஒரு உலகளாவிய மருத்துவமாக மாற வேண்டும் என்பதற்காக ஒவ்வொருவரும் தனித்தனியாக நீங்கள் மிகச் சிறப்பாக பங்களிப்பு கொடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று நினைக்கும் போது மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது. நம்ம மருத்துவ முறை குறிப்பாக சொல்லப்போனால் சித்த மருத்துவம் அந்த ஆயுஷ் மருத்துவ முறையில் ஒரு அங்கமாக வந்தாலும் இன்று நம்முடைய மூலிகைகளை உலகளாவிய அளவில் பல நாடுகளில் இறக்குமதி செய்து நம்முடைய மருத்துவரை வைத்து ஏராளமான பொருட்கள் உலகில் பல நாடுகளில் இன்று வலம் வந்து கொண்டிருக்கின்றது. இது நடக்கும் போது நமக்கு ஒரு மகிழ்ச்சி தான். ஆனால் நாம அதை செஞ்சு நமது நாட்டிலிருந்து பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவிலோ நம்முடைய வைத்திய முறைகளில் பல நாடுகளில் சென்று நாம் வைத்தியம் செய்யக்கூடிய ஒரு சூழலும் உருவாக்கினால் கட்டாயமாக நாம் அனைவரும் மிக சிறப்பாக செயல்பட முடியும். ஒரு பக்கம் ஒரு பாரம்பரிய மருத்துவ
இந்த ஆதரவு அழைத்து சேவை செய்ய கொண்டதுக்கு ஐயா கருணாமூர்த்தி அவர்களுக்கும் சான்றோர்களும் நன்றியை நமது பாரம்பரியத்தை சித்த மருத்துவமனை விஷயங்களை உலகாக விஜய் பாலாஜி ஒரு சின்ன முயற்சியாக நாங்கள் ஒரு வெப்சைட் கொண்டு ஆரம்பிக்க போகிறோம் ஐயா. அது ஐயா எல்லாரும் அவங்க அட்ரஸ் எல்லாம் கொடுத்து இது பண்ணிங்கன்னா உலகளாவிய அளவில் நம்மளோட பாரம்பரியத்தை கொண்டு போகிறது மத்திய அமைச்சர் ஆயுத உதவிகளை நம்ம செய்யறதுக்கு எல்லா விதமான துணை நடவடிக்கைகளும் இன்டர்நெட் செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நம்முடைய சட்ட பாதுகாப்பு ஆலோசகரும் சங்க பாதுகாவலருமான ஜட்ஜி வைத்தியநாதன் அவர்கள் அவரும் காலம் சென்று விட்டார். எல்லாமே 2 பேரில் ஒருவர் வித்தியார்த்தி, ஒருவர் சன்மார்க்கி, இன்னொரு இயற்கையாளர், இவரும் சன்மார்க்கி தான். அதனால அனைவருக்கும் ஒரு நிமிடம் மௌனத்தில் செலுத்துவோம். நான் ஒரு பெருமடை முடியும் போது மௌனத்தில் செலுத்துங்க. அடுத்த ஒரு நிமிடம் செய்து கையை தொடக்கும் போது கலந்து விடலாம். மௌனத்தில் ஸ்டார்ட்.
கீழே உணவு முதல்வத்தில் உட்கார்ந்துட்டாங்க. உணவு போடலாம். இனி உணவு அற்புதத்தை மந்திரத்தை படித்துவிட்டு மோகன் ராஜ்குமார் அவர் உணவை வழங்கலாம். நன்றி. இவங்க இப்போ உட்கார்ந்துருக்கலாம். அவங்க வரவழைக்க ஒரு 5 நிமிடம் ஒரு சில சாதனை செய்து சொல்லுவாங்க. அடுத்த ஊர் போகலாம், அடுத்தது 4 ஊர் நம்ம போய்க்கலாம். அமருங்க அப்படியே, அதுக்கப்புறம் போய் சாப்பிட்டுக்கலாம். உட்காந்துட்டாங்க, அங்கே போய் நிற்க வேண்டியல. அதனால இடம் வேணும், அங்கே ஆளுன்னு சொல்லணுமா உட்காந்துட்டாங்க. முடிஞ்சிருச்சு. 5 நிமிடம் உட்காந்து ஐயா அவருடைய ஏதோ வைத்திய குறிப்புகள் அப்படின்னு சொல்றாங்க. அது இங்கே இருக்க போயிடலாம். நான் கீழே போயிட்டு அனைவரையும் உணவு விருந்தாளர்களை பார்த்து வருகிறேன். ராமமூர்த்தி ஐயா அவர்களை இந்த நேரத்தில் நாம் எல்லாம் நினைவு கொள்ள வேண்டும். பல சிந்தனைகளையும் சிதறி இருக்கக்கூடிய வைத்திய விதிமுறைகளையும் எடுத்துரைக்க இந்த டெல்லி கனியை மூட்டையாக கட்டி இங்கே நம்மளை வரவேற்றுள்ளார். குறிப்பாக சொல்லப்போனால் ஏழ்மையாக இருக்கிறார். வானத்திலிருந்து பூமி வரை கவிதையாக கூறிய நமது டாக்டர் ஐயா, நமது பாபுஜி அவருடைய பேரன் மற்றும் நமது ஏனைய இருக்கக்கூடிய அனைத்து பௌலன் ஐயா மற்றும் ஒவ்வொருவரும் சொல்வதற்கு நேரங்கள் இருந்தாலும் கூட இந்த நேரத்தை சரியான நேரத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். என்னுடைய தொலைபேசி நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். யூடியூப் சேனலை பாருங்கள். என்னுடைய தொலைபேசி நம்பர் 9443304862 என்ற தொலைபேசியை நீங்கள் நம்பரை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்தால் என்னுடைய யூடியூப் சேனலை பார்க்கலாம். நான் உங்களிடம் என்னை பற்றி பேசுவதற்கு தயாராக இல்லை. காரணம், என்னுடைய சொந்த ஊர் தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட் பாப்பிரெட்டிப்பட்டி. நான் ரிஷிகேஷில் 18 ஆண்டுகளில் நான் அங்கு பயணம் செய்து கர்மகனியை போக்கும் பத்மாசன் என்ற பல பெயரால் வர்ணிக்கப்பட்ட நான் ஒரு பைத்தியக்காரன். இது உண்மையான விஷயங்களை தேவையால் ஒவ்வொருவருடைய தொலைபேசியும் ஆயிரக்கணக்கான பெயரை கொடுக்க என்னால் முடியும். ஆனால் தேவையில்லாத ஒரு வேலை. இந்த நம்பரை மட்டும் நீங்கள் தொடர்பு கொண்டால் சிவகுரு வர்மகலை ஆசான் என்ற ஒரு யூடியூப் சேனல் வரும். என்னுடைய இனிய நண்பர் தர்மபுரியை சேர்ந்த சம்பத் அவர்கள் சொல்வார், வர்மாவை செய்யும் ஒரு ஆசானாக எங்களுக்கெல்லாம் மனவத்துக்கு
மாவட்ட சங்கங்கள் மட்டும் மேலே வந்தால் போல வேறு யாரும் வர வேண்டிய அதுக்கப்புறம் கொண்டு வரோம். மகிழ்ச்சி. மாவட்ட சங்கங்கள் மட்டும் வாங்க. முதல் முறையாக மதிய அமர்வை வரவேற்பை கொடுத்த நிகழ்வுகளுக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் வருக வருக என வரவேற்று மதிய உரையிலே முதன்மையாக நம்மளுக்கெல்லாம் சிறப்பு விருந்தினராக வந்த ஐயா பிள்ளை சார் அவர்கள் சென்னை கிளம்ப இருப்பதால் அவர் உரையாற்றிவிட்டு செல்கிறேன் என்று 5 நிமிடம்லேருந்து 10 நிமிடம் பேசலாம். ஆனால் ஐயா உடனே கிளம்பணும் 3 மணிக்குள்ளங்க. அதனால் ஐயாவுடைய உரையை நாம் கேட்டுவிட்டு அவங்களுக்கு ஐயாவுக்கு வழி போயிருக்கோம். நன்றி. வாங்க. வணக்கம். தொன்று தொட்டு காலம் காலமாய் வாழையடி காலையாய் இப்படி எத்தனையோ தமிழ் அடைமொழிகள் உண்டு. அத்தனை அடைமொழிகளுக்கும் சொந்தம் இந்த சித்தவை இதுதான் காலகாலமாய் வாழையாடி வாழையாய் நித்தியமாய் நிலைத்து நிற்கிற ஒரு மருத்துவம். அந்த மருத்துவத்தை நீங்கள் எல்லாம் ஆளுநர்கள் அந்த சித்த வேண்டிய ஆலமரத்தை விழாமல் தாங்கி பிடிக்கிற விழுது போல இருக்கின்ற என்னுடைய மருத்துவ சகோதரர்களே, உங்கள் இந்த நீங்கள் வீட்டிருக்கிற இந்த சபையிலே அவையிலே நானும் பேசுகிறேன் என்றால் அது எனக்கு பெரும் மகிழ்ச்சியை தருகிறது. அதுக்கு நான் ஒரு அதிர்ஷ்டம் என்று சொல்லலாம். இந்த வைத்தியம், அதாவது சித்த மருத்துவம் எவ்வளவு சிறப்பானது என்பதை பற்றி காலையிலிருந்து நம்முடைய மருத்துவ சகோதரர்களும் பேசினார்கள். நானும் பார்வையில் கேட்டேன். அவ்வளவும் அவர்கள் சொன்ன அனைத்து கருத்துக்களும் சரியானவை. இந்த மருத்துவத்துக்கு பொருத்தமாக இந்த 47வது மாநாடு, சித்த வைத்தியர் மாநாடு என்பது எதை சொல்லுகிறது என்றால், இதுக்கு முன்னே 46 மாநாடுகள் நடந்திருக்கிறது. ஆச்சரியமாக 46 மாநாடுகளை நடத்தியிருக்கிறீர்கள். இன்றைய மாநாட்டை நம்முடைய பிரம்ம ஸ்ரீ திரு கருணாமூர்த்தி அவர்கள் முன்னின்று நடத்தி இவ்வளவு சிறப்பாக அந்த மாநாடு செய்து கொண்டிருக்கிறது. கடந்த மாநாட்டிலும் கூட நான் வந்திருந்தேன். அப்போதும் அவர்தான் இந்த சித்த பாரம்பரிய சித்தம், அதாவது ட்ரெடிஷனல் மெடிசன், இதை ஒரு ஆண்டுக்கு முன்னே சிறப்பாக நடத்தி காட்டியிருந்தார். இப்போது நடத்துவாரா, நடத்த முடியுமா என்று எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. ஏனென்றால் 2 நாளுக்கு முன்பு அவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டது, கடுமையாக பாதிக்கப்பட்டது. இருந்தும் கூட அவருடைய அந்த வில் பவர்
மனோதைரியத்தை வைத்து இந்த மாநாட்டை ஒரு சிறப்பாக நடத்தியிருக்கிறார். இவரை போற்றுவதற்கு, பாராட்டுவதற்கு, வாழ்த்துவதற்கு அவருக்கு என்னுடைய நன்றியை கடப்பாட்டுள்ளேன் அவர்கள். அதுபோலவே பாஸ்கரன் அவர்கள், பாஸ்கரன் அவர்கள் இந்த சங்கம் சங்கத்துக்கு தலைவராக இருந்து பலமுறை இப்பொழுது நாம் சில அவருக்கு பழைய பேசுறது பார்த்தேன். அவர் பல காலமாக உங்களோட தொடர்பு இருக்கிறவர், தொண்டு செய்து இருக்கிறார். அவர்களும் எங்கள் அமைப்பு சார்பாக அந்த மிஷன் இந்தியா நிரந்தர முதலீட்டாண்மை என்ற அந்த நான் தற்போது இருக்கிற அந்த அமைப்பின் சார்பாக என்னுடைய பாராட்டுகளை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு மேடைகளை காலையில் பார்க்கும் பொழுது வேறு முகங்கள் தென்பட்டன. இப்பொழுது மேடையில் வேறு பல முகங்கள் தென்படுகின்றன. எனக்கு பேர் தெரியாது. நான் மேடையில் வைத்திருக்கும் அனைவருக்கும் பாராட்டுகளை தெரிவித்துக் பகலவன் டாக்டர் பகலவன் பல்கலைக்கழகத்தின் மூலமாக டாக்டர் பட்டம் பெற்ற ஒரு மருத்துவர் நம்முடைய இந்த மருத்துவர் சங்கத்திலே இருக்கிறார். நம்முடைய அந்த மஞ்ச் மிஷன் இந்தியா அதில் பொறுப்பிடப்பாளராக இருக்கிறார். அவர் எவ்வளவு முக்கியமாக இந்த அமைப்புக்கு தன்னுடைய கடனை ஆற்றி வந்திருக்கிறார் என்பது உங்கள் பேச்சு சற்றுக்குள் உங்களுடைய பேச்சுக்கு தெரிந்து கொண்டேன். அவருக்கு தலைவணங்கி அவருடைய அன்பை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் சாதாரண அவர் வல்லல் என்று சொல்லலாம். நம்முடைய இந்த அமைப்புக்கும் சரி, நான் எந்த அமைப்பில் இருக்கிறேனோ அந்த அமைப்பும் சரி, அவர் வல்லல். அவர் மூலமாக இந்த சித்த வைத்தியத்தை சார் எல்லாருக்கும் நேரம் கொடுக்குறது. நாம வரக்கூடியவர்களுக்கு எவ்வளவு நேரம் சொல்றோமோ அந்த நேரத்தை கொஞ்சம் தயவு செய்து ஐயா பாருங்க போட பாருங்க.